Today is your 25th day of physiotherapy. How do you feel about your 25th day? You are come across with the pain and difficulties. You are improving now. How do you feel? நீங்கள் 25 நாள் ஆயின்றிருக்கு இன்னையோட. உங்களோட போஸ்ட் ஆப் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இப்போ டெவலப்மெண்ட் கொடுத்துட்டுருக்குன்னு நீங்கள் சொல்லணும். சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொல்லுங்க எப்படி ஃபர்ஸ்ட் பண்ணப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கால் கொஞ்சம் கூட அசைய முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. இவங்க வந்து செஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ 75% வந்துடுச்சு. ஆனா இப்போ வெயிட் வச்சு பண்றேன். நான் நேற்று இருந்து கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. எங்களுக்கு வெயிட் வச்சு பண்றதுனால இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. மேடமும் நல்லா பண்றாங்க, விடுறது இல்லை. எவ்வளோ கஷ்டம் பட்டாலும் நல்லா ஆயிடும்ட்டு அவங்க விடுறதுல நல்லா செய்யறாங்க. தேங்க்யூ மேடம். எனக்கு எல்லாரோடைய சப்போர்ட் தான். உங்களை மாதிரி எனக்கு எத்தனையோ பேஷண்ட் என்னால முடியலன்னா கூட மேடம் விடுறது இல்லை எங்களை. அவங்களோட சப்போர்ட்னால தான் என்னோட ப்ரொஃபஷன் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. என்னால் சரி பண்ணி வைக்கிறதுக்கும் எனக்கு சான்ஸ் கிடைச்சது. அதனால தான் இப்போ நீங்கள் வந்து இப்போ நேற்றுலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வெயிட் வச்சுட்டு பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு 10 to 12 ரிப்பிட்டேஷன்ஸ் வந்து ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ண வச்சுட்டு ஒரு 7 or 10 நீங்கள் வெயிட் வச்சுன்னு பண்ணியிருந்தீங்க. இப்போ ஏன்னா அது 20 டேஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுனால ஃபிசியோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுதுன்னு. இந்த 16th வந்தால் 2 months ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து உங்களை வந்து ரெடி பண்ணணும். அடுத்தது 2 kg வர்றதுக்கு இது ஃபுல் ரேஞ்ச் கொண்டு வந்தால் தான் அடுத்தது எனக்கு போக முடியும். அதனால இப்போ உங்களுக்கு லையான் யுவர் ஸ்பைன், அதாவது சுப்பைன் லைனில் வந்து உங்களுக்கு இன்னைக்கு தான் இன்னிலேருந்து தான் 90 டிகிரிக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி 90 டிகிரிக்கு வரல. இப்போ 2 நாள் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு 90 டிகிரி போயின்னு இருக்கு. அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது இருக்குது மேடம், நோவு இருக்கு. ஆனாலும் பண்றோம் நாங்கள் கஷ்டப்பட்டு. இல்லை, அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு ரொம்ப நல்லதாகிடும். உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்து வர்த்து வயல் கஷ்டம். இது பேக் சைடு வருது. மீதியெல்லாம் 100 டிகிரிக்கு வந்துடுது சைடில். அப்புறம் லையான் யுவர் ஸ்டொமக்லேயும் வந்திருக்கு. இது ஏன் இப்படி இருக்குன்னா, எந்த ஒரு ஜாயிண்ட்லேயும் நிறைய மினரல்ஸ் இருக்குது. அது நிறைய ஃபங்க்ஷனல் எபிலிட்டிலாம் பண்ணுறது. அதால் நம்மளாம் சாதாரணமான மூட்டையெல்லாம் தூக்குறவங்களாம் இருக்காங்க பாருங்க. இதே உடம்பு தான், இதே மூட்டைலாம் ஹெவி டியூட்டி ஒர்க்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களால மட்டும் எப்படி பண்ண முடியுது? அது அவங்க முதல்லேருந்தே மனசும் அந்த உடம்பும் ட்ரெயின் ஆகிடுறது. இப்போ நம்மளுக்கு இது பண்ணாத புதுசாக இது பண்ணுறதுனால கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணதில்லை எதுவும் கஷ்டப்பட்டு அதுக்கே தேஞ்சு போயிடுறது மூட்டிலாம் பாருங்க. நீங்கள் உங்களோட ப்ராப்ளம் என்ன, நிறைய வாக் போய் அதை ஜாயிண்ட் வந்து ரொம்ப தேஞ்சு போனதுனால தான் டாக்டர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. ஈவன் நீங்கள் ஹெவியாக கூட இல்லை நீங்கள் அவ்வளோ பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் டெய்லி 3 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்ஸ் நடந்து அது யாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல நீ கேப் போட்டுன்னு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில வருஷங்களாக நடந்து அதனால அது அந்த ஸ்டேஜுக்கு போயிடுது. இப்போ இது ஏன் உங்களுக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா, எந்த ஒரு ஜாயிண்ட்டும் ஈஸியாக அது டெவலப்மெண்ட் ஆகிடாது. அது ஸ்டிஃப் ஆகி லூஸ் ஆகி திருப்பி ஸ்டிஃப் ஆகி ஃப்ரீ ஆகி இப்படி தான் பண்ணி தான் பண்ண முடியும். அப்படி பண்ணாதான் அது வந்து ஒரு இதுக்கு அடுத்தது 2 kgலாம் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா லூஸ் கொடுத்துரும். இதுவே ஃபுல் ரேஞ்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வரும்போது ஜாயிண்ட் படிப்படியாக உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ்லேருந்து குறைஞ்சி போயிடும். ஸ்டிஃப்னஸ்னால் ஒரு மாதிரி டைட்டாக இருக்குது பாருங்க. பண்ணும்போது முதல்ல அவ்வளோ டிகிரியே வரமாட்டேன்றது பாருங்க. ஒரு 50-60லே ஸ்டாப் ஆகிடுது. ஃபஸ்ட்டு 2-3 ரிப்பிட்டேஷன் பண்ணும்போது அவ்வளோதான். பண்ண தான் ஜாஸ்தியாக ரிப்பிட்டேஷன் போக தான் உங்களுக்கு அந்த லூஸ் கொடுக்குறது ஜாயிண்ட்டு. அப்போ என்ன இருக்குது நடுவில், இந்த புதுசாக இந்த மெட்டல் இம்ப்ளான்டேஷன் பண்ணாலும் அது டிசைன் பண்ணி வச்சுருந்தாலும் அதை ட்ரெயின் பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆறும். அது உடம்போட அது ஒத்து அந்த ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணும்போது தான் அது வந்து உங்களுக்கு வந்து உடம்போட சரியாக நார்மலுக்கு வரும். அதுக்காக தான் அது ஸ்டிஃப் ஆகி லூஸ் ஆகி தான் உங்களுக்கு ஃப்ரீனஸ் கொடுக்கும். அதுக்கு தான் இவ்வளோ லாங் டியூரேஷனில் அதை ப்ரோக்ராம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு இருக்குது. இப்போ இதுவே ஏதாவது ஐ சர்ஜரியோ வேறு ஏதாவது ஆர்கன் சர்ஜரி
தெரியும் அது லூஸ் ஆகிடுது, இவ்வளோ கஷ்டம் கொடுக்கல பாருங்க. இது ஏன் கொடுக்குறதுன்னா ஜாயிண்ட் வந்து அதில் வந்து ஸ்டிஃப்னஸ் வந்துடும். இப்போ காத்தால இப்போ பண்ணியிருக்கேன் இல்லையா, காத்தால நீங்களே சொல்கிறீங்க காத்தால ஆனால் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடுது, மூவே பண்ண முடியல அப்படின்லாம் சொல்கிறீங்க. அது ஏன் அப்படி ஆகுதுன்னா அது ஸ்டிஃப் ஆகி லூஸ் ஆகிடும், திருப்பி எக்ஸசைஸ் பண்ணும்போது லூஸ் ஆகிடும். அதனால தான் இந்த லாங் டேர்மில் வந்து, இந்த லாங் டேர்ம் மீன்ஸ் அட்லீஸ்ட் இந்த நீ வந்து சர்ஜரி பண்ணால் அந்த டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா அட்லீஸ்ட் 2 months ப்ரோக்ராம் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாயிண்ட் வந்து நல்லா ஃப்ரீ ஆகிடும், நீங்கள் நல்லா வேலை செய்கிறதுக்கு பழையபடியாக உங்களுக்கு ஆகிடும். ஆனாலும் நீங்கள் வந்து நிறைய வாக்லாம் போகக்கூடாது, ஒரு ஹாஃப் மினிட் வாக் போகணும், 1 hour அதுக்கு மேலே போகக்கூடாது. இனிமேல்ட்டு அதுக்குள்ளே நீ கேப்லாம் போடக்கூடாது ரைட் நீல. அப்புறம் கீழே உட்காரக்கூடாது, இந்த மாதிரி உங்களுடைய லோ சோஃபாலெல்லாம் உட்காரக்கூடாது. அது கொஞ்சம் 5 inch 6 inch ரைஸ் பண்ணிவிடுங்க குஷன் போட்டு. அதை ஹைட்டில் உட்காந்து போங்கோ, கால் மேலே கொண்டு போங்கோ, நல்லா மேலே கொண்டு போங்கோ, மேலே கொண்டு போங்கோ. இந்த டோஸ் நல்லா டுவோர்ட்ஸ் யுவர் சைட் கொண்டு வாங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அப்படி தான் மூமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. இதுதான் நீங்கள் காத்தால ஒரு தடவை செய்யணும். இன்னும் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க காலை. எஸ், அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கவுண்ட் ஃபார் 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே பெண்ட் பண்ணிட்டு வாங்கோ, பெண்ட் பண்ணுங்க, பெண்ட் பண்ணுங்க, பெண்ட் பண்ணி கொண்டு வாங்க காலை. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்துடுது பார்த்தீங்களா, 100 degreeக்கு மேலே வந்துடுது. எஸ், வெரி குட் வெரி குட். முதல்ல கீழே வைக்க முடியாமல் இருந்தது இல்லையா, கொண்டு வர முடியாமல் இருந்தது. அப்போ ஸ்டிஃப்னஸ்லாம் குறைஞ்சுட்டே வருது, கொஞ்சம் வரணும் அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான். அந்த 100 degreeலேருந்து இப்போது 90க்கு வந்துடுது இந்த காலை. இப்போ நம்ம ரிப்பிட்டேஷன் பண்ண உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிடும். என்ன வரும்? ஆமாம், இன்னும் கொஞ்சம் பண்ண எக்ஸசைஸ் பண்ண 90 degreeக்கு வந்துடும். இப்போ 90லேருந்து நீங்கள் 120 பண்ண வைக்கணும், சரிங்களா? உங்களுக்கு அதை அச்சீவ் பண்ணிவிட்டால் உங்களுக்கு அடுத்தது 2 kg ஈஸியாகிடும், சரியா? 1 kgக்கு இல்லை, நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது. அது பண்ணாதான் சக்ஸஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து அந்த சர்ஜரியே சக்ஸஸ் பண்ணி நீங்கள் திருப்பி எல்லாமே நல்லபடியாக பழைய முன்னாடி எப்படி நல்லா லைஃப் பண்ணியிருந்தீங்களோ அது மாதிரி கொண்டு வரத்துக்கு உங்கள் கையில் இருக்குது. இப்போ நான் என்னோடய ஃபுல் ரேஞ்சுக்கு நான் கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் அது ஈஸி தான் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. 2 kg இதே மாதிரி தான் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஃபுல் ரேஞ்சுக்கு கொண்டு வரணும். விடாமல் பண்ணி கொண்டு வந்துட்டு ஆகிடும். காத்தாலும் இது 2 பண்ணணுன்றீங்க. இது பண்ணணும், அப்புறம் ஆங்கிள் மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணணும். இப்போ நான் பண்ணுறது அதுக்கு ரோல் வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா, டெய்லி ஆங்கிள் மூமெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன் எல்லா எக்ஸசைஸும் இல்லையா. அது ரோல் வச்சுட்டு எபவ் ஆங்கிளில் வச்சுட்டு அது மாதிரியே டோ பெண்டிங் பண்ணணும். அது இப்போ பண்ணுறது மாதிரியே கூட ரொட்டேஷன்லாம் பண்ண வைக்கணும் இல்லையா. அப்புறம் மீடியல் லேட்ரல் இந்த சைடில் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கால் கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பிடிச்ச மாதிரி இருக்காது, அந்த ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சிரும், சரிங்களா? தேங்க்யூ. லிஃப்ட் யுவர் ஹிப் அப் டவுன். இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்தே பண்ணின்னு வந்திருக்கணும், ஈஸியாக கெட்டப் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, நான் உங்களுக்கு ஒரு 10-12 டேஸ்க்கு முன்னாடியே இதை பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆனால் ப்ளீஸ் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. தூங்கி எழுந்ததும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரஷ்அப் பண்ணுறீங்களோ இல்லையோ ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க எக்ஸசைஸ்க்கு, சரியா? லிஃப்ட் யுவர் ஹிப் அப், எகெயின் பிரிங் இட் டவுன், எகெயின் அப் டவுன். 10 வாட்டி செஞ்சால் போதும். டவுன், லிஃப்ட் யுவர் ஹிப் அப், டவுன், லிஃப்ட் யுவர் ஹிப் அப். எஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட். இல்லை அது நல்லா ஹீலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப் 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 down, up, lift your hip up, bring it down, again up, down. அப்புறம் நேற்று சொன்ன வீடியோவில் கூட நான் ஒரு என்னோடய ஸ்பீட் ஆஃப் டாக்கில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஹாஃப் மினிட்னு சொல்லிட்டேன். அது வந்து ½ an hour இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணணும், ½ an hour நீங்கள் வாக் பண்ணணும் 2 மாதத்துக்கு அப்புறம் 1 hour இன்க்ரீஸ் பண்ணணும், சரியா? நீங்கள் கிலோமீட்டர் பற்றி பாதர் பண்ணாதீங்க, எவ்வளோ ஸ்பீடில் வாக் பண்ணணும் அப்படிலாம் மைண்டில் வச்சுக்காதீங்க. ½ an hourக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வாக் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ப்ரெஷர் போடாதீங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா அதுக்குள்ளே நீங்கள் இதே கட்டக்கூடாது, அது பேர் என்னது, நீ கேப்பே போட்டுக்கூடாது, ஏன்னா அது கம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும் உங்கள் சர்ஜரி இதெல்லாம். அந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு ஆயிருக்கு, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இன்ஃப்ளமேஷன் மறுபடியும் ஆகிட்டு ஆஸ்பிரேட் பண்ணியிருக்காங்க.
அதனால் நீ கேப் போட வேண்டாம். ஸ்லோவாக நடங்கோ. எவ்வளோ முடியுறதோ அவ்வளோ டார்கெட் கொடுக்காம உங்கள் மைண்டை வந்து ரிலாக்ஸாக நடங்கோ. ரிலாக்ஸுக்கு தான் நான் போகிறது. அப்படி நடங்கோ. நிறைய கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. Again lift your knee 100 degree up to 1 2 3 4 5 6 7 8 9 10. இது எதுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனா உங்களுக்கு ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறதுக்காக அதை ஐசோலேட் பண்ணி ஜாயிண்ட்டை 100 டிகிரியில் ஐசோலேட் பண்ணி கவுண்ட் ஃபார் 10 பண்ணி பண்ணணும். இது பண்ணால் உங்களுக்கு ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அப்போ 100 டிகிரி, அதுக்கு மேலே வேண்டாம், கொஞ்சம் கீழே. 1 2 3 4 5 6 7 8 9 10 3 4 5 6 7 8 9 10 extend. கால் நேராக வைங்கோ. திரும்பி பெண்ட் பண்ணுங்கோ. பெண்ட் யுவர் ரைட் knee. bend more, try more, bend more, try more, bend 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ உங்களோட இடது கால் எடுத்து மடிங்கோ. இடது கால் மடிங்கோ. நன்னா மடிங்கோ. இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுறது இல்லையா? திருப்பி நீட்டுங்கோ. கால் நீட்டுங்கோ. இப்போ எவ்வளோ ஸ்மூத்தாக வருதா இல்லையா? திருப்பி பெண்ட் பண்ணுங்கோ. ஸ்பீடாக வருது இல்லையா? அது அந்த நீக்குள்ளே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை இல்லையா? ஃப்ரீயாக தானே வருது. எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கோ. இப்போ இந்த வலது கால் மடிங்கோ. பெண்ட் யுவர் ரைட் knee. பெண்ட். இதுக்கப்புறம் போக முடியல இல்லையா? அது ஏன் முடியலன்னா உள்ளே இன்னும் டைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம், இன்னும் ஸ்டிஃபாக இருக்குதுன்னு அர்த்தம் உள்ளே. சரியா? அவங்க கொடுத்துருக்க அந்த மெட்டல் வந்து இன்னும் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம், அதோடைய அனட்டமிக்கல் ஆக்ஷன்ஸ்லாம் பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் போய் தான் உங்களுக்கு இப்போ எப்படி உங்கள் இடது கால் ஃப்ரீயாக இருக்கோ அது மாதிரி அது ஈஸியாகும். அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டிஃப்னஸ் போனால் தான் உங்களுக்கு லூஸ் ஆனால் தான் உங்களுக்கு நீ வந்து ஃபுல் ரேஞ்சுக்கு போய் அது கீழே திருப்பி நார்மல் ஆகும். அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறது உங்களுக்கு. சரியா? இப்போ ஏன் உங்களுக்கு வந்து இந்த வெயிட்டெல்லாம் கட்டி பண்ணணுன்னா, அந்த ஆப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக இந்த எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஃபுல் ரேஞ்ச் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். சரியா? அப்போது இந்த வெயிட் வச்சுட்டு கட்டி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜாயிண்ட்டை வந்து உள்ளே இருக்கிற ஸ்டிஃப்னஸ் கம்மியாகும், லூஸ் ஆகும். அப்போ ஜாயிண்ட் வந்து அதோட ஃபங்க்ஷனல் எபிலிட்டியோட நல்லா மூவ் பண்ணுறதுக்கு, ROM இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் இந்த டைப் பண்ணி இந்த 1 kg 2 கிலோ வெயிட்டு இதெல்லாம் டைப் பண்ணி, ஆங்கிள் வெயிட்ஸ் டைப் பண்ணி உங்களுக்கு பண்ணுறது. சரியா? இப்போ ஏன் மற்ற ஆப்ரேஷன் மாதிரிலாம் சீக்கிரமாக சரியாகலைன்னா, இந்த ஜாயிண்டில் வந்து நம்மளுக்கு நிறையா மினரல்ஸ்லாம் இருக்குது, நிறையா அதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. சரியா? இப்போ எப்படி ஒரு வீடு கட்டினா பில்லர்லாம் அதுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம போடுறோமோ, நிறையா பில்லர்ஸ்லாம் வச்சுட்டு நிறையா அப்பார்ட்மெண்ட் கட்டுறோம் இல்லையா? அது மாதிரி நம்ம உடம்புக்கு இந்த நம்மளுடைய கால் இடுப்புலாம் ரொம்ப வெயிட்டு, அப்பர் பாடி வெயிட் எடுத்துட்டு அது நிறையா ஃபங்க்ஷனல் எபிலிட்டிலாம் பண்ணுறதுனால அது தேஞ்சு போயிட்டு இந்த மாதிரி மாற்றினா இந்த திருப்பியும் அது முதலேருந்து அதை வந்து டெவலப் பண்ண வைக்கணும் நார்மலாக ஆகிறதுக்கு. சரியா? அதனால தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சரியாக மாட்டேன்றதுக்கு காரணம் என்னென்னா, எந்த ஒரு ஜாயிண்ட்லேயும் ஆப்ரேஷன் பண்ணால் ஸ்டிஃப் ஆகிடும். அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி தான் அந்த ஸ்டிஃப்னஸ் போயிட்டு தான் அது லூஸ் ஆகும். அவ்வளோ சீக்கிரம் வந்து உடனடியாக சரியாகாது. ஆனால் 100% அதோடைய இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சி சக்ஸஸ் ஆகிடும். இப்போ எப்படி உங்கள் இடது கால் லூஸாக அந்த நீ ஜாயிண்ட்டு நல்லா வேகமாக போகிற அளவுக்கு போகணுன்னா அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி இந்த மாதிரி வெயிட் வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணி தான் உங்களுக்கு அதை சரி பண்ண முடியும். சரிங்களா? பண்ணுங்க. நல்லா கொண்டு போங்க. பெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். more, try more, bend more, bend more, try more, bend more, try more, bend more, bend. அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Today is your 25th day of exercise therapy. So from yesterday you are doing with 1 kg weight.
the full range you are trying, but it is going up to try to supine lying you are getting around 90 degree. Then other directions you are reaching above 90 degree, 100 degree you are getting. Okay madam, press your heel, push your knee down. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Again do press your knee down. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax.